வணக்கம். தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் 10 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்ற நபர் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. இவரிடம் கள்ளச்சாராயம் வாங்கி குடித்த சுரேஷ், பிரவீன், சேகர், ஜெகதீஷ், மகேஷ் ஆகிய 5 பேர் உயிரிழந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராய விற்பனையை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சாராய வியாபாரி கண்ணுக்குட்டியை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்த திருமாவளவன், கிருஷ்ணமூர்த்தி, ஏசுதாஸ், மகேஷ், மணி, முருகன், பெரியசாமி, பரமசிவம், மாயக்கண்ணன், இந்திரா என 10 பேர் ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கருணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கோவையில் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த ரவுடி கருணா என்கிற மனோகரன் 20 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி, உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிந்து விசாரித்த போது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினர்களான முதலியார்பேட்டை TM நகரை சேர்ந்த முருகன், பூரணாங்குப்பம் நாணமேடு பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ஆகிய 2வரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தலைமறைவான கருணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கி இருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து கோவை விரைந்து சென்ற போலீசார் அங்கு கருணாவை அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தற்போது மின் கட்டணம் உயர்ந்துள்ளது. இதற்கு அனைத்து எதிர்க்கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் புதுச்சேரி நகர்குழு செயலாளர் P. மதிவாணன் தலைமை வகித்தார். இதில் புதுவை அரசுக்கு எதிராகவும் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் முருகன், கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், சத்யா, M. கலியமூர்த்தி, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியில் இருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என ஆணை போட்டிருப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குநர் ஸ்ரீராமுலு அறையின் முன்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டங்களில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் நிலத்தில் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்ய வருவார்கள். இதில் வியாபாரிகள் பங்கேற்று நெல் ரகத்திற்கு ஏற்ப 800 முதல் 1500 வரை நெல் மூட்டைக்கு கொள்முதல் செய்து கொள்வர்.
இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை காரணமாக விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்து ஒழுங்குமுறை கூடத்திற்கு கொண்டு வந்தால் ஒழுங்குமுறை கூடத்தில் கூடாரம் சரிவர இல்லாததாலும் போதிய இடவசதி இல்லாததாலும் வாகனங்கள் செல்லும் சாலையில் நெல்லை சேமித்துக் கொள்ளும் நிலையில் உள்ளனர். அவ்வப்போது பெய்த மழையினால் நெற்பயிர்கள் நனைந்து சேதமடைந்துள்ளது. கொள்முதல் செய்ய வரும் வியாபாரிகள் மழையில் நனைந்த காரணத்தினால் நெல் மூட்டைகளை குறைவாக கேட்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தரமான கூடாரம், நெல் மூட்டைகள் வைப்பதற்கு இடவசதி, நெல் மூட்டை பிடிப்பதற்கு கோணிப்பைகள் பற்றாக்குறையாக உள்ளது குறித்து பல முறை தொகுதி எம்எல்ஏ ராஜவேலு அவர்களிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. மேற்கொண்டு புதுவை முதல்வர், கவர்னர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளின் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரியில் ஏடிஎம் மையம் ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் படுத்து உறங்கியதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் ஒலித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த ஏடிஎம்மில் திடீரென மிக சத்தமாக அலாரம் ஒலிக்க துவங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வங்கி டோல் ஃப்ரீ எண்ணிற்கு அழைத்துள்ளனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். இதுகுறித்து ஏடிஎம் மையத்திற்கு வந்த வங்கியின் மேலாளர் உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கு ஒரு நபர் ஏசியில் படுத்து உறங்குவதை கண்டவர் அவரை எழுப்பி ஏடிஎம் மையத்திற்கு வெளியே அனுப்பிவிட்டு ஒலித்து கொண்டிருந்த அலாரத்தையும் நிறுத்தினார். தொடர்ந்து அங்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் விசாரணை செய்ததில் ஏடிஎம் மையத்திற்குள் உறங்கிக் கொண்டிருந்தது அப்பகுதியில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் அவ்வப்போது ஏசி காற்றுக்காக அப்பகுதியில் உள்ள ஏடிஎம்களில் உறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரியவந்தது. இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவு பெற்று அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை காப்பகத்தில் சேர்க்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் அடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாகவும் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை அதிகாரியிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பு இன்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டு உள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்தோடு கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையில் ஓடுவதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டு பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது. பலமுறை இது பற்றி புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டையில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகளை தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. மேலும் அண்ணா சாலையில் காமாட்சியம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, அமுதரசன், ஆனந்தபாபு, ஹர்ஷவர்தன், அசோக்ராஜ், ஜெகதீஷ், மோகன்தாஸ், மருதுபாண்டியன், மாகே மோகன், வினோத், அரவிந்தன், தயாளன், பிரபு, தனுசு, இளையராஜா, செந்தில், அப்துல் ரகுமான், கோவிந்தராஜ், குணசேகரன், குமரன், ஆறுமுகம் உட்பட இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் உட்பட மாநில மற்றும் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தை மாயமாகிய நிலையில் 8 மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் நேற்று காலை வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த முருகேசன் என்பவரது 1.5 வயது ஆண் குழந்தை தக்ஷன் திடீரென காணாமல் போனார். இதுகுறித்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் அளித்த புகாரினை தொடர்ந்து குழந்தையை போலீசார் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை மாயமான வீட்டிற்கு பின்புறம் உள்ள ஆற்றில் சடலமாக குழந்தையின் உடல் மிதந்தது. உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 1.5 வயது ஆண் குழந்தை ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பட்டினச்சேரி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் MP ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் MPயுமான ராகுல் காந்தியின் 44வது பிறந்த நாள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனை அன்னதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சுப்பையன், மாறன், முஜிப் ரஹ்மான், மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதேபோல கோட்டுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆண்டுதோறும் காரைக்காலில் நடைபெறும் மாங்கனி திருவிழா ஜூன் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையடுத்து காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் பொது விடுமுறை வழங்க வேண்டும் என அமைச்சர் திருமுருகன் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்று வரும் 21ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு உள்ளூர் பொது விடுமுறை அளிக்க காரைக்கால் மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.